பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஷேர் மார்க்கெட்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. என்னென்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் லாஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் யாருமே ஒருத்தரும் கூட சிந்திக்கிறது இல்லை. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லாத ட்ரேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத ட்ரேட். டிசிப்ளின் ட்ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ட்ரேட் பண்ணும்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு லாட்டு போடுவாங்க, நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, 4 லாட்டாக போடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவங்கள ஃபேவர் இல்லாமல் இருக்கலாம், மார்க்கெட்டில் நிறையா டேட்டாஸ்னால் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிசிப்ளினில் ட்ரேட் பண்ணனால நிறைய பணத்தையே அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. டே ஃபஸ்ட்டில் என்ன அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு லாட் சைஸ் அந்த 50 டேஸ் ஆகட்டும், 20 டேஸ் ஆகட்டும், 10 டேஸ் ஆகட்டும், இது ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க 100 லாட்டு போடுவாங்க, 1000 ரூபா வரும், ஓகே சந்தோஷம். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 10 லாட்டு போடுவாங்க, 1000 ரூபா லாஸ் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி மணி மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்ட என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்களோட லாட் சைஸ் இருக்கணும். இந்த டிசிப்ளினும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிங்கராகி போயிட்டே இருக்கும். இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க 100% பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும்.